டெல்லியில் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அதிஷி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் பணியில் 3,32,000 பேர் ஈடுபடுவார்கள். வாக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டுமானங்களில் விதிமீறல்கள் உள்ளன. இந்து அறநிலையத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்புடையவரின் புதிய சிசிடிவி காட்சி. வழக்கை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்தது மத்திய உள்துறை அமைச்சகம். ஒருநாள் பயணமாக சில மணி நேரத்தில் சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நந்தனத்தில் மாலை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். கல்பாக்கத்தில் ஈநுலையில் எரிபொருள் நிரப்பும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ள பிரதமர் மோடி. ஈநுலையை எதிர்ப்பதால் முதலமைச்சர் பங்கேற்கவில்லை என RS பாரதி விளக்கம். ஆனால் இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார். ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். இதை நீங்கள் தான் மக்களுக்கு வெளிப்படுத்தும். பதவியை காப்பாற்றிக் கொள்ள பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் பேச்சு. மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம், ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாற்றிக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழக பாஜக உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் நாளை மறுநாள் டெல்லி செல்லும் நிர்வாகிகள். கூட்டணி தொகுதிகள் போட்டியிடும் தொகுதி சின்னத்தை பாஜக தலைமை முடிவு செய்யும் என வானதி தகவல். ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற 6ஆம் தேதி டெல்லிக்கு அந்த பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதல் இடம் கிடைக்கும். மீண்டும் தூதுவிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இங்க அதிருப்தி இருந்தா இங்க சேர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வந்தால் வரவேற்போம், இல்லையா வரலன்னா அதை பத்தி டோன்ட் கேர். நாங்க எல்லா லெவல்லையும் பார்த்தா மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு வந்தா அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு தான் இடங்கள் கிடைக்கும். போதைப் பொருளை கட்டுப்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என RS பாரதி குற்றச்சாட்டு. ஜாபர் சாதிக்கை 24 மணி நேரத்தில் கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் விளக்கம். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும். சீட் வழங்காவிட்டாலும் மீண்டும் காங்கிரசுக்கு செல்ல மாட்டேன் என்றும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு விஜயதாரணி பேட்டி. சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க லஞ்சம் பெறும் MP MLAக்களுக்கு தண்டனை உண்டு. MP MLAக்களை பாதுகாக்கும் 1998ஆம் ஆண்டு தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஆணை. ஆந்திராவில் தோழியின் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ நகை திருடிய நடிகை சௌமியா ஷெட்டி கைது. CCTV காட்சிகளை வைத்து பிடித்த விசாகப்பட்டினம் காவல்துறை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட 3 பேரையும் விரைவாக இலங்கை அனுப்ப மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு பரிகார பூஜை செய்திட கட்டணச்சீட்டு என்ற அறிவிப்பு வாபஸ்.
நிர்வாக காரணங்களுக்காக திரும்பப் பெறப்படுவதாக ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கோவை வடவள்ளி மற்றும் போரூர் கெருகம்பாக்கம் PSBB பள்ளிகளுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் அனுப்பியது யார் என காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க கோரி மரக்காணம் சாலையில் உறவினர்கள் மறியல். விரைவில் கண்டுபிடிப்போம் என போலீஸ் உறுதி. பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் என்ற இடத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 655 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12,653 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நியாயமான நிதியை ஒதுக்காமல் வாக்கு சேகரிப்பதற்கு பிரதமர் மோடி இங்கு வருவதாக விமர்சித்தார். சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா? இல்ல. ₹1 கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை வரும் புதன்கிழமை தொடங்க இருப்பதாக கூறினார். நீங்கள் நலமா என்ற திட்டத்தின் கீழ் பொது மக்களிடம் தொலைபேசியில் பேசி குறைகளை அறிய இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மயிலாடுதுறை பார்க் அவென்யூ பகுதியில் 5 கோடி ரூபாய் செலவில் விரைவில் நூலகம் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 10 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளமும், பூம்புகாரில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் உலர் மீன் தயாரிக்கும் குழுமமும் அமைக்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, ஏவவேலு, மேயநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக MP தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுலேந்திரா மற்றும் அதிமுக மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட தொண்டர்கள் திமுக அரசுக்கு எதிராகவும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போதைப் பொருள் மையமாக வைத்து அதன் மூலம் உலகத்திற்கே போதைப் பொருள் சப்ளை செய்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கியது என்பதை நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து, திமுக என்றால் போதைதான், அந்த போதைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை சீரழிக்கின்ற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. மையமாக வைத்து அதன் மூலம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். இவங்க 11 மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, அதுபோக இடைத்தேர்தல், 3 இடைத்தேர்தல், உள்ளாட்சியில் 2 கட்டம், அதுபோக இது சட்டமன்றம், நாடாளுமன்றம் நின்றுருக்கேன். 7 விழுக்காடு. இப்போ இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக, அதிமுகவுக்கு அப்புறம் நான் தான். இது கன்சிடரே பண்ணாமல் முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க. முதல்ல மனு கொடுத்தது நான் ஏற்கிறேன். அந்த நேரம் நான் கொஞ்சம் பின்னாடி போய் கொடுத்தேன். காரணம் எனக்கு இருக்குதுன்ட்டு அவங்க கொடுத்த கால அளவுக்குள்ளே தான் நான் கொண்டு கொடுத்தேன்.
அப்போ நான் வெள்ள சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சிருந்தனால கொண்டு கொடுத்தோம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நான் கொடுத்து இருக்கும்போது இதை வெளிவர்றது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அண்ணன் கமலஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னு அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்துடுது. அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை. அவர் இப்போ நீதிமன்றத்தில் முதல்ல வந்துட்டாருன்றாங்க. முதல்ல வந்தால் அவர் மனுவையும் வாங்கி வைக்கணும், என் மனுவையும் வாங்கி கொடுக்கணும். இவங்க கொடுத்துருக்கிற கால அளவுக்குள்ள எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கணும். இதுதான் அறம், இதுதான் சரி. அதில் நான் இதை நிறைய பயன்படுத்தியிருக்கனால நீ 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கேன், இத்தனை போட்டிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது எனக்கு இதை ஒதுக்கி இருக்கணும். அப்படி இல்லை நான் வரலை இந்த ஆட்டத்திலேனா அவர் கொடுக்குறது சரி. அவர் டிசம்பர் எத்தனாம் தேதி வந்தார், அவர் 17 அவர் மனு கொடுக்குறாரு. 17 கையில் இந்த சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் சின்ன வாங்கும்போது தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு 10 நாள் கழித்து கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு தேர்தலை அறிவிக்கலை, தேர்தல் வரவே இல்லை. டிசம்பர் 17 வர்றாரு, இன்னும் தேர்தல் டிசம்பர் 17 எப்படி அந்த சின்னத்தை அவர் கையில் கொடுத்தீங்க? அப்போ அதில் தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக நான் கருதுறேன். வேணும் எனக்கு இந்த சின்னம் இருக்கக்கூடாதுன்ட்டு செஞ்சதாக பார்க்குறேன். அப்போ இல்லைன்னா நம்ம கட்சி ஆரம்பித்தது விவசாயி சின்னம் வரும்னு ஒன்றும் இல்லையே. நான் கொண்டு போனதுனால தான் விவசாயி, இல்லைன்னா அது கண்ணா கிசான்னு ஏதோ இருந்தது. அதை நான் விவசாயின்னு பேர் வச்சு கொண்டு போனேன். அதை அதுக்காக தான் சண்டை செய்கிறேன். இப்போ நீதிமன்றத்திலும் போய் கேட்குறது அது என்னுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில் எனக்கு ஒதுக்குங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் பரிந்துரைக்கிறேன், அவ்வளோதான் செய்ய முடியும், பரிந்துரைக்கிறேன். இப்போ எனக்கு இன்றைக்கி நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் வரும். எப்படி வந்தாலும் மறுபடியும் நான் உச்சநீதிமன்றம் போவேன், போய் கேட்பேன். அது நான் இதுக்கு சண்டை செய்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும்ல. எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன், அது வேறு. ஆனால் தெரியணும்ல இது எந்த மாதிரி முறை, இது எப்படி முறைன்னு பாருங்கள். நீங்கள் நான் முதல்ல புலி கேட்டேன், நேஷனல் அனிமல் நீங்கள், தேசிய விலங்குன்னு நீங்கள். மயில் கேட்டேன், தேசிய பறவைன்னு நீங்கள். இப்போ தேசிய மலரை எதுக்கு நீங்கள் பிஜேபி கொடுத்தீங்கன்னு? இப்போ என் பையன் படிக்கிறான், தேசிய மலர் லோட்டஸ்ன்னு படிப்பான், நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ்ன்னு. அதையே சிம்பிளாக வந்து அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கூடாதுல்ல. தேர்தல் நடக்கும்போது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, சின்னங்களை எல்லாம் மறைக்கிறீங்க. கை சின்னத்தை கொடுத்துருக்கீங்க, வாக்கு செலுத்திட்டு கையாட்டிட்டு போகிறாரு, கையை என்னை வெட்டி விட்டுருவீங்களா? எப்படி? ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது, உதய சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது, எவ்ரிடே ஃபைன் மார்னிங் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, காலைல ரைஸ் ஆகுது. அப்போ அதை எப்படி மறைப்பீங்க? பெரிய கம்பளத்தை போட்டு மறைச்சி விட்டுருவீங்களா, இல்லை மேகத்தை அனுப்பி மறைப்பீங்களா? அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். பிளேட்டு கத்தி, குண்டூசி, இது ஸ்டாப்லர் பின், இதெல்லாம் ஒரு சின்னம்னு கொண்டு வந்தால் எப்படி? அது நீங்கள் வென்றவங்கெல்லாம் பெரிய இதாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புதுசாக வருதா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக கொடுத்துரு கேட்டால் அப்புறம் மறு பேச்சு பேசுங்களா? அமெரிக்கா மாதிரி எண்ணு முறைக்கு வந்துருங்க, எனக்கு 140, அவருக்கு 141, அவருக்கு 152 அப்படி வந்தால் பிரச்சனை இல்லைல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு நம்பருங்க, ஒரு எண்ணுங்க. 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 65 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். நீங்கள் அரசு நலத்திட்டத்துலேயும் அதை போட்டுறீங்க, உதயசூரியனை போட்டுறீங்க, ரெட்டலையை போட்டுறீங்க. நாங்கள் எங்கே போய் போடுறது? நீ 8 விழுக்காடு தொட்டிருக்கணுங்கிறீங்க, 7 தொட்டவன் 8 தொடுறதுக்குள்ள குறவழி எடுத்துடுறீங்களே சின்ன தப்பரங்கிட்ட தொடுறது. மறுபடியும் நான் 1லேருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த ஜனநாயகமாக இல்லை, ஜனநாயகம் இல்லை, எல்லாருக்கும் ஒன்றா இல்லை. அப்புறம் எப்படி ஏதாவது புதிதாக வர்றவங்கெல்லாம் வரக்கூடாது? நீங்களாம் எதுக்கு உங்களெல்லாம் யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த பின்னர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் பார்க்கலாம்.